தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் திறன் மற்றும் விளையாட்டு பிரிவு மாநில செயலாளராக இருந்து வருபவர் அலிசா அப்துல்லா. இவருக்கு மர்ம நபர் ஒருவர் செல்போன் மூலம் ஆபாசமாக பேசி வந்துள்ளார். இதுகுறித்து அலிசா காவல்துறைக்கு தகவல் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதையடுத்து தனி ஆளாக மர்ம ஆசாமியை பிடிக்கும் முயற்சியில் இறங்கினார் அலிசா. முதலில் வடபழனி முழுவதும் தேடி பார்த்தவர் பின்னர் தரமணி ஆகிய பகுதிகளுக்கும் சென்று கடைசியாக சென்னை OMR சாலை பகுதிக்கு சென்றார். அங்கு நாவலூர் பழைய சுங்கச்சாவடி அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியதை அறிந்து கொண்டவர் லாபகமாக பிடித்து நீலாங்கரை காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தார். இவ்வழக்கு அங்கிருந்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் கேளம்பாக்கத்திலும் கைதான ஆசாமி மீது எவ்வழக்கும் பதியவில்லை என தகவல் கிடைத்தது. இதனால் ஆத்திரமடைந்த அலிசா அவரது எக்ஸ் தளத்தில் பரபரப்பு வீடியோ ஒன்றை பதிவிட்டார். அதில் துரத்தி பிடித்த ஆசாமியை காட்டி இவர் தன்னை படுக்கைக்கு அழைத்ததாக கூறியிருந்தார். I'm a victim here. This person called Firoz, he's putting his glasses on. He had asked me to sleep with him and spoke such. The police over here did not take any action, okay? And they asked me to go to some other station and give a complaint, okay? So I brought him down by myself and he's sitting down here with his glasses. Okay, look at him, how he's sitting, huh? So all the women, don't leave such men. குற்றவாளியை பிடித்து ஒப்படைத்த போதும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும், ஒரு கட்சியின் முக்கியமான பொறுப்பில் உள்ள தனக்கே இந்த நிலை என்றால் சாமானிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது என சரமாரியாக கேள்விகளை அடுக்கினார். நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்கு நீங்க இது பண்றீங்க, நீங்க இது உங்க பிரச்சனை, இது போலீஸ் பிரச்சனை. எதுக்கு நான் பண்ணேன்னா, பிகாஸ் யாருமே சும்மா இருக்கு. நான் பிகாஸ் ஐ ஹாவ் அ ட்விட்டர் பேஜ் அண்ட் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னா அதுக்கு தான் இவ்வளோ வைரலாக போச்சு. இப்போ நார்மல் பப்ளிக் இந்த மாதிரி பேச முடியாது. ஸோ தட் இஸ் வை ஐ வாய்ஸ் அவுட் அண்ட் ஈவன் இந்த வீடியோ நான் சொன்னேன், நோ உமன் ஷுட் லெட் அ மேன் கோ லைக் தட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் இவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இல்லைன்னா அரெஸ்ட் ஐ டோன்ட் திங்க் தேர் வாஸ் அ சான்ஸ். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணேன். ஒரு காவல் நிலையத்திற்கு சென்றால் அங்கு இங்கு என அடிக்கடி அலைய விடுவதாக காவல்துறை மீது குற்றம் சாட்டினார். அப்போ ஒருத்தர் வெங்கட் கேளம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அவங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரூடாக பேசினார். ஃபர்ஸ்ட் என்ன பேசினார்னா, இந்த மாதிரி என்ன பிரச்சனை சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு சார், இந்த மாதிரி அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப ரூடாக பேசினார். அப்போது நான் சொன்னேன், சார் எதுக்கு நீ ஒரு பொம்பளை கிட்ட இந்த மாதிரி பேசுகிறீங்க, கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் இது ஸ்பீக் இன் யோர் லோ வாய்ஸ் சொல்லும் போது இப்படி தான் பேசுவேனா, நீங்கள் அங்கே தான் போயிட்டு கொடுக்கணும். 11:30 இப்போ 6 மணி ஆக போகுது. ஐ திங்க் தே ஆர் த ஒன்லி போலீஸ் ஹூ டுக் கேர் ஆஃப் மீ அண்ட் தே புட் அ CSR. They asked all the questions. I really been through a hell with the police from the morning in Kelambakam. மது போதையில் ஆபாசமாக பேசிய ஆசாமியை தனி ஆளாக மிரட்டி பிடித்த பெண்ணை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.